ஓம் நமச்சிவாய சிவாய நமய நம சிவம சிவாய நமய நம நமச்சிவாய. ஜோதிடம் எனும் தெய்வீக கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது குருமார்கள், எனது முன்னோர்கள், எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேர் திருப்பாதையை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இன்னைக்கு நாம் இந்த பதிவுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு நிச்சயிக்கப்படுகிறது. திருமணம் பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திருமணம் வரைக்கும் போயிடுறாங்க. நிச்சயம் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் திருமணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருமணம் முதல் நாள் நைட் வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. அந்த சடங்குகள், விசேஷங்கள், விருந்து உபசரிப்பு எல்லாமே நல்லா நடக்குது. மறுநாள் மாங்கல்யம் ஏறும் 5 நிமிடத்திற்கு முன் நின்ற திருமணங்கள் எத்தனையோ இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? சரி, மாங்கல்யம் ஏறுறதுக்கு முன்னாடி தான் திருமணம் நிற்குதா அப்படின்னு பார்த்தா, நிச்சயம் முடிந்து பத்திரிக்கை அடிச்சதற்கு பிறகு திருமண அதாவது பத்திரிகைலாம் அடிச்சு அவங்களும் ஒரு 10 பேருக்கு கொடுத்துடுறாங்க. ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு கொடுத்ததுக்கு பிறகு அந்த திருமணம் நிற்கிது. இதெல்லாம் எதனால அப்படிங்கிறது ஜோதிட ஆய்வுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது ஏன் இன்னைக்கு இந்த பதிவா நாம போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு பெண்ணோட தாய் வந்து கேட்குறாங்க. அவங்க இந்த பக்கம் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க நேரில் வந்து கேட்குறாங்க, என்னோட பொண்ணுக்கு வந்து திருமணம் நல்ல வரன் பார்த்தோம், வரன் பார்த்து பொருத்தம்லாம் பார்த்துட்டோம். பொருத்தம்லாம் பார்த்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருமணம் வந்து நிச்சயம் முடிஞ்சு நாங்கள் மேலதாளத்துக்கு, மண்டபத்துக்கு, சமையல் கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்பணம் கொடுத்தாச்சு. ஆனால் அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. எங்கள் பொண்ணு வந்து அந்த பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியலைங்க. ஆனால் பொருத்தம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் எங்களுக்கு எங்கள் பகுதியில் இருக்க ஒரு சிறந்த ஜோதிடர் குறித்து கொடுத்தாரு. ஆனால் அது எதனால் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நாம் வந்து அவங்கள்ட்ட, ஆனால் அவங்க என்கிட்ட முன்னாடியே வந்து ஃபோனில் கேட்குறாங்க, நாங்கள் இந்த மாதிரி உங்களை வந்து பார்க்க வரோம்னு நேரில் அப்படின்னு. எந்த ஊரில் நம்ம பேசுகிறோன்ற கேட்குறேன். நாங்கள் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோன்றாங்க. ஏமா நீங்கள் ஃபோன்லேயே கேட்டுக்கலாமே, எதுக்கு இவ்வளோ தூரம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வந்து என் கால விரயம் பண விரயம்லாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நேரில் பார்த்தாலும் ஒரு சில விளக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கும், அதனால தான் நான் வந்து வரேன். எங்களுக்கு உங்களோட நம்பரை ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதனால தான் கேட்குறோம். சரி அப்படின்னு சொல்லிடுச்சு. அவங்க வராங்க, வந்துட்டு அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க. நாம கேட்கும்போது, பொண்ணோட ஜாதகத்தை கொடுக்குறீங்க, ஏற்கனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அந்த பையனோட ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறோம். இப்போ இருக்குதுங்கய்யா, அது பொருத்தம் பார்த்த பேப்பரும் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. அந்த பொருத்தம் பார்த்த பேப்பரையும் கொடுக்குறாங்க, இந்த பையனோட ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க. பையனோட ஜாதகத்தை, அதாவது மாற்று நபர்களோட ஜாதகத்தை பலன் வந்து நம்ம இன்னொருத்தருக்கு சொல்றது கிடையாது. இருந்தாலும் அதில் உள்ள குறைகள் ஏதேனும் என்ன விஷயமா அது வந்து தடைப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு பதிவாக ஒன்று போடலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவை போடுறோம். அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணோட ஜாதகத்துல மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மிகவும் வேகமாக நகரக்கூடிய கிரகமான சந்திரன், இவங்க 2 பேரோட பார்வை இருக்கு. அதாவது இதற்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகங்கள் அப்போ வந்து பார்த்தாக்கா தடை தாமதத்தை கொடுக்குமா அப்படின்னா, திருமணத்துக்கு மட்டும் இல்லை, திருமண உறவுகளுக்கு மட்டும் கிடையாது. அதாவது நீங்க எதன் மீது அதிகம் ஆர்வம் கொள்கிறீர்களோ, நீங்க எதன் மீது மிகுந்த விருப்பத்துடன் செயல்படுகிறீர்களோ அதிலெல்லாம் ஒரு கொட்டு வைக்கும். அதெல்லாம் தடை தாமதத்தை கொடுக்கும். அப்படின்றப்போ இந்த பொண்ணோட ஜாதகத்துல அந்த புணர்ப்பு தோஷம் இருக்குதான்றதுக்கு, ஏன்னா தடை தாமதம் ஒண்ணு எல்லாம் நல்லபடியா நிச்சயம் வரைக்கும் போய் பத்திரிக்கை அடிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு திருமணம் நிக்குதுன்னா அது ஏதோ ஒரு குறை. அது என்ன குறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
அந்த பொண்ணோட ஜாதகத்துல புணர்ப்பு தோஷத்துக்கான கிரக அமைப்பு இருக்கு. அது எப்படி புணர்ப்பு தோஷத்துக்கான கிரக? அப்ப நான் கேட்கிறேன், இது மாதிரி ஏமா இந்த திருமணத்துக்கு தான் உங்களுக்கு நீங்க திருமணம் பார்க்கும்போதே வரன் பார்க்கும்போதே பாத்தீங்கன்னாக்கா வரன் பார்க்கும்போதே ஒரு சங்கடம் கொடுத்துருக்குமே, இது திருமணம் முடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அதை மீறி நீங்க ஏன் போனீங்க அப்படிங்கும் போது, இல்லைங்கய்யா நிறைய இடத்துல வரன் பார்த்துட்டு எங்க பொண்ணுக்கு அமையல, அதனால சரி நல்ல இடமா இருக்குது, சரி இதை முடிச்சிடலாம், பொருத்தமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்றக்காக நான் முடிச்சிட்டோம். இது அது வந்து நிச்சயம் வரைக்கும் கொண்டு போயிட்டு எல்லாமே செஞ்சிட்டோம் அப்படின்றோம். அப்ப அந்த குழந்தையோட ஜாதகத்துல புணர்ப்பு தோஷம் இருக்கு. இருள் கிரகமும் ஒளி கிரகமும் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சந்திரன் சாமி. 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்துல இருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு நகரக்கூடியவர் சனி பகவான். 2.5 நாளுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னாக்கா நகரக்கூடியவர் சந்திர பகவான். இவங்க 2 பேரும் ஒரு ஜாதகத்துல சமசப்தம பார்வையாக சந்திரன் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அது புணர்ப்பு தோஷம். சரி, சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சனி பகவானுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் புணர்ப்பு தோஷம். ஏன்னா சனி சந்திரனை பார்க்கிறாரு, சந்திரன் சனியை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அதை பத்தி நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனா சனி பகவான் மந்தக்காரகன், இருள் கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பாவகிரகம்னு சொல்லக்கூடியது நீதிமான். பாவகிரகம் சொல்லல, ஒரு நீதிமான். அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா சந்திரனை தனது 3ஆம் பார்வையாக சனி பகவானுக்கு 3ஆம் இடத்தில் உள்ள சந்திரனை பார்க்கிறார். அதே சனி பகவானுக்கு 7ஆம் இடத்தில் சமசப்தம் உள்ள பார்வையை சமசப்தம பார்வையில் உள்ள சந்திரனை சனி பார்த்தாலும் புணர்ப்பு தோஷம். சனி பகவான் சனி நின்ற இடத்திலிருந்து சந்திரன் 10ஆம் இடத்தில், சனி பகவானுக்கு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் புணர்ப்பு தோஷம். அப்ப இது எல்லாமே புணர்ப்பு தோஷம்னாக்கா இது மட்டும்தான் இப்ப பார்த்துட்டு நம்ம செஞ்சா திருமணம் செஞ்சிடலாமா? அப்படி இல்லை, அதுவும் கிடையாது. சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சந்திரன் இருந்தாலும், சந்திரனின் நட்சத்திரமான ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துல சனி பகவான் இருந்தாலும் இது சார பரிவர்த்தனை. நிறைய பேர் இங்க நட்சத்திரம் இல்லை சாரம் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம அவங்களோட இதுல போக வேண்டியதில்லை, ஏன்னா அதுவே நான் வந்து நிறைய ஆய்வு எடுத்திருக்கேன், அதை நான் கடைசியா சொல்றேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து இந்த சனி பகவானின் நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதும், சந்திரனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் இருப்பதும், சனி பகவானின் மகர கும்பத்தில் சந்திர பகவான் இருப்பதும், சந்திர பகவானின் கடகத்தில் சனி பகவான் இருப்பது, இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா புணர்ப்பு தோஷத்துக்கான அறிகுறி தான். அப்ப இது மாதிரி இருந்தாலே திருமணம் பண்ண முடியாதுங்களா? திருமணம் பண்ண தடை தான் கொடுக்குமா? அப்படின்னா ஜோதிடத்தை கண்டுபிடித்த ஆசான்கள், 1000 வருடங்களுக்கு முன் கண்டுபிடித்த ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் சொல்லலாம். அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல ஒவ்வொரு விதி வச்சிருந்தாலும் அதுக்கான விதி விலக்குகளையும் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த விதி விலக்குகளும் உண்டு. இப்ப சனிச்சந்திரன் பார்வை இருக்குது அப்படின்னா அந்த சந்திரன் பாத்தீங்கன்னாக்கா முழுமையான பௌர்ணமி சந்திரனாக நெருங்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்கா புணர்ப்பு தோஷம் அடிபட்டுடும். சரி, அப்ப சந்திரன் வழிபுரிந்திய கிரகமா இருக்கும்போது மட்டும்தான் புணர்ப்பு தோஷம் அடிபடுமா? அதாவது பௌர்ணமிக்கு நெருங்கிய, அது வந்து பாத்தீங்கன்னா தசமியில இருந்தே நம்ம கூட எடுக்கலாம். வளர்பிறையாக இருக்கிற காலங்களில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப தசமி திதியில இருந்தா கூட எடுத்துக்கலாம், அதுல ஒரு 4-5 நாள்ல பௌர்ணமி இருந்தோம். அது மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா சனிச்சந்திரன் என்ற பார்வையோ சேர்க்கையோ சார பரிவர்த்தனையோ கிரக பரிவர்த்தனையோ இருக்குதுன்னா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா புணர்ப்பு தோஷத்தை பெரிய அளவுக்கு பாதிக்காது. சரி, அப்போ இது பௌர்ணமி சந்திரனாக இல்லாத பட்சத்தில் என்ன பண்றது? எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா குருமார்கள்னு சொல்லக்கூடியவங்க தீர்த்து வைப்பாங்க. அப்போ சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய நவகிரகத்தில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சனிச்சந்திரன்ல சனி பகவானை பார்த்தா, அதாவது சனி பகவானை குரு பகவான் 5-9 பார்வையாக பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த புணர்ப்பு தோஷம் அடிபட்டு போயிடும். இது என்ன மாதிரி அடிபடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எல்லாம் இங்க பேசுவாங்க, இடையில ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும். திருமணத்துக்கு ஒண்ணு திருமணம் வரன் பார்க்கும்போதே சங்கடங்கள் கொடுக்கலாம், இல்லை இவங்க ஒரு பாக்குவத்துல மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு சங்கடம் கொடுக்கலாம், நிச்சயம் பண்ணினதுக்கு பிறகு ஒரு சங்கடம் கொடுக்கலாம், இல்ல தாம்பூல பத்திரிக்கை அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு சங்கடம் கொடுக்கலாம். இது மாதிரி பலவித சங்கடம் கொடுத்தாலும் குரு அப்படிங்கிற கிரகம் பார்க்கும்போது அந்த புணர்ப்பு தோஷம் அடிபடும். அது எப்படி அடிபடும்? அந்த இடத்துல யாராவது ஒரு பெரிய மனிதர், யாராவது வலிமை வாய்ந்தவர் ஒருத்தர் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள உள்ள பிரச்சனையை பேசி சமாதானப்படுத்தி அந்த திருமணத்தை நடத்தி வச்சு அந்த திருமணம் நல்லபடியா நடந்தது. அதன் பிறகு அந்த புணர்ப்பு தோஷம் வேலை செய்யாது திருமணத்திற்கு பிறகு. ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்த பொண்ணு, நான் இப்போ முதல் சொன்னேன், விருதுநகர்ல இருந்து வந்த ஒரு தாய் இந்த பொண்ணோட திருமணம் நின்று போயிட்டதாக வந்து சொல்லும்போது நம்ம அதை கேட்டு அந்த ஜாதகத்துல ஆய்வு பண்ணும்போது அந்த பொண்ணோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கார். அதே மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்துல, அதாவது கடக ராசி பூச நட்சத்திரத்தில் சனி பகவானும், மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல சந்திர பகவான். அப்ப பாருங்க, சொந்த நட்சத்திரத்துல ரெண்டு பேரும் நின்னாலும் இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கிரக பரிவர்த்தனை ஆயிட்டாங்க. இந்த கிரக பரிவர்த்தனை ஆகும்போது அந்த புணர்ப்பு தோஷம் அங்க அடிபட்டு இருக்குது. அது என்ன மாதிரி நின்றது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, எங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு முன்னாடி நிச்சயம்லாம் பண்ணியாச்சுல, எங்களுக்கு வந்து ஒருத்தர் நாங்க பேசி புரிஞ்சுக்கணும், நம்பர் வாங்கி கொடுங்க, ஃபோன் நம்பர் வாங்கி கொடுங்க, நாங்க ரெண்டு பேர் பேசுவோம். அப்போ பையன் வீட்லயும் பொண்ணு வீட்லயும் சார பரிவர்த்தனை தான் கிரகங்கள் வந்து சார பரிவர்த்தனை இருக்கு, கிரக பரிவர்த்தனை இருக்குன்னா இங்க மொபைல் தொலைபேசி எண் பரிவர்த்தனை ஆகுது. தொலைபேசி எண் பரிவர்த்தனை ஆகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் புரிஞ்சு பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசி இவங்களுக்குள்ள சங்கடம் உண்டாயிடும். இந்த சங்கடம் உண்டாகிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பையனோட நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கல, நடவடிக்கைகள்னா அந்த பையன் பேசுற விதம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி, எப்படிம்மா போன்ல தானம்மா பேசிக்கிட்டீங்க, அப்புறம் எப்படிம்மா பிடிக்கலன்னு சொல்ற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டதுக்கு இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இல்லை நாங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இது மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் வரீங்களான்னு கேட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம். சும்மா பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த உடை, அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு சரியில்லை, அந்த பையனோட உடை விஷயங்கள் சரியில்லை, அந்த பையனோட பேச்சு ஒரு நல்ல படித்த பர்சன் பேசுகிற மாதிரி இல்லை, சாதாரண ஒருத்தர் படிக்காத ஒரு பேசுகிற மாதிரி இருக்கு, அவர் படிப்புக்கு தகுந்த ஒரு அனுபவம் இல்லை, அடுத்தது அவர் எதையுமே ஒரு பொருட்படுத்தி செய்யற மாதிரி தெரியல, எந்த ஒரு விஷயமோ பொருளோ வாங்குறதாக இருந்தாலும் அவர் ரொம்ப கணக்கு பார்க்குற மனிதரா இருக்காரு, அதனால எங்களுக்கு சரி வராது, அதனால நீங்க நிறுத்திடுங்க அப்படி. அவங்க அவ்வளவு தூரம் செலவு பண்ணி நிச்சயம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பணம் விரயமாயிருச்சு, அந்த பொண்ணு ஈஸியா சொல்லிடுச்சு, ரொம்ப சுலபமா திருமணத்தை நிறுத்திடுங்க, நான் வேற இடத்துல வரேன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஆரம்ப காலம் எங்களோட தாத்தாலாம் இருந்த காலத்துல சொல்றேன், வரன் பார்ப்பாங்க, ஏன்னா எங்க தாத்தா கூட நாங்கெல்லாம் போயிருக்கிறோம், வரன் பார்க்குற இடத்துக்கு என்னெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு. வரன் பார்க்கும்போதும் பெண் வீட்டாரும் பையன் வீட்டாரும் உட்காந்து பேசுவாங்க, அவங்க ஒருத்தர் பேசி சரி எங்க பொண்ணை உங்களுக்கு தரோம், உங்க பையனை எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி பேசிக்குவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல புகைப்படம் கூட அந்த அளவுக்கு பரிமாற்றம் கிடையாது, பெரியவங்க பார்த்து செஞ்சு வைக்கிற கல்யாணம் இது வரைக்கும் வீணா போனது கிடையாது. அந்த காலத்துலாம் கோர்ட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னாக்கா விவாகரத்துக்காக நிக்கிறது, 7 நாள்ல திருமண முறிவு, முதல் நாள் போயிட்டு மறுநாளே வீட்டுக்கு வந்தது, இது மாதிரிலாம் அந்த காலத்துல கிடையாது. அப்போ தாய் தகப்பன்னு சொல்றதை கேட்டு அந்த திருமணம் நல்லபடியா நடந்திருக்கு. அதன் பிறகு அதாவது இன்னும் சொல்லணும்னா எங்க தாத்தா இதுல வந்து எங்க தாத்தா கூட போகும்போது என்னோட அத்தைகளுக்கு எங்க தகப்பனாரின் தங்கைகளுக்கு திருமணம் முடிகிற இடத்துல நம்ம போய் உட்கார்ந்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா புகைப்பட பரிவர்த்தனை, புகைப்படத்தை கொடுத்து உங்க பொண்ணுகிட்ட இந்த பையனுக்கு போட்டோவை காட்டுங்க, உங்க பையன்கிட்ட இந்த பொண்ணு போட்டோவை காட்டுங்க, பிடிச்சிருந்தா பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி
இது மாதிரிலாம் நிறைய நடந்த அந்த திருமணங்கள் இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. நல்லபடியா தான் நடந்திருக்கு. ஆனா என்னைக்கு நவீனம், நாகரீகம், புரியுதுங்களா, என்னைக்கு கம்யூனிகேஷன் வளர்ந்ததோ அன்னைக்கே பாத்தீங்கன்னாக்கா எல்லாரோட குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த தோஷங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்துல அந்த தோஷம் வேலை செய்யல. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 பகை கிரகங்களின் பரிவர்த்தனையோ பார்வையோ இருக்குதுனாதான் அந்த தோஷம் வேலை செய்யுது. அப்பெல்லாம் அதெல்லாம் வேலை செய்யல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா திருமணத்தை முடிச்சு கொடுத்தது. ஆனா இன்னைக்கு அது இல்லை. தொலைபேசியில் ஒருத்தர் நாங்க புரிஞ்சுக்கிறோம், பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுல திருமணம் முறிவுங்கிறத திருமணத்துக்கு முன்னாடியே வேண்டாம் அப்படின்னு சொல்றது நடக்குது. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்கள் மீதும் இதுல ஒரு தவறு இருக்கு. பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு நிறைய வேலை இருக்குதுன்னா திருமண பொருத்தம் பார்க்க போற இடத்துல 5 நிமிடத்துல ஒரு பொருத்தம் பார்த்து கொடுத்துடுறாருன்னா, நான் ஒண்ணும் இல்லை, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு தோஷத்தை பத்தி பேசுறதுக்கே நான் 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறேன். ஒரு தோஷத்தை பத்தி விளக்கம் கொடுக்கறதுக்கு 1/2 மணி நேரம். அப்ப திருமண பொருத்தத்துல நம்ம எடுத்ததும் பார்க்க வேண்டியது, செவ்வாய் தோசை இருக்கா, ராகுக்கு எது தோசை இருக்கா, இல்ல இருக்கு, இதுக்கு தகுந்தது என்ன அதை செஞ்சோம், வேறு என்ன தோஷம் இருக்கு, அந்த தோஷம் எந்த விதத்துல வேலை செய்யும் அப்படின்றத பார்க்க. இப்ப அவங்க போய் பார்த்த இடத்துல, பொருத்தம் பார்த்த இடத்துல பேப்பரை வாங்கி பார்க்குறேன். அந்த பேப்பர்ல என்ன எழுதிட்டாங்கன்னா 10 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன, புனர்ப்பு தோஷம் சனிச்சந்திரன் பார்வை இருக்குதான்றதை பத்தி குறிக்கல, அதை பத்தி அவங்க ஆய்வு பண்ணல, ஆனா கொடுத்துட்டாங்க. ஆனா பொருத்தம் இருக்குன்னு இவங்களும் திருமணத்துக்கு போயிட்டாங்க. இது எந்த விதத்துல சாத்தியமாகும்? ஆகாது. ஒரு வித திருமண பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்க எடுத்துக்க வேண்டிய காலங்கள் அதிகமா எடுத்துக்கோங்க. அதே போல அத நேர காலங்கள் விரயம் பண்ணி எடுத்து ஒரு பொருத்தம் பார்க்குற ஜோதிடரா இருக்காருன்னா அவர் கண்டிப்பா பாத்தீங்கன்னா கட்டணம் அதிகம் தான் கேட்பாரு. ஏன்னா அவருக்கு உங்களை மாதிரி 100 கிளைண்ட் இருக்கும், இல்லாட்டி ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அன்னைக்கு அவர்கிட்ட பார்க்க வர வேண்டியவங்க பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேருக்கான நேரம் கொடுக்கணும் அவரு. அதுல பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு சில காலம் எடுத்து திருமண பொருத்தத்தை பார்க்கறதுக்கு நீங்க அவருக்கு நேரம் அனுமதிக்கிறது இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் வேகமா போனோமா முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, திருமண பொருத்தம் பார்க்கறவங்க என்கிட்ட இன்னொரு விஷயம் வருது, இல்ல இதை நாங்க பார்த்தப்போ எங்களுக்கு திருமண பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிதான் அந்த ஜோதிடர் கேட்கிறாரு. அப்ப அந்த ஜோதிடர் சொல்றதை கேட்டு நீங்க முடிச்சுக்கோங்க. இன்னொரு ஜோதிடர் சொல்றத அவருக்கு சொன்னாரு, இவர் சொன்னாரு, இன்னொரு ஜோதிடர்கிட்ட பேசாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு நல்லதுக்கு ஒரு ஜோதிடர் சொல்லலாம், இன்னொரு ஜோதிடர் உங்களுக்கு பொருத்தம் இருக்குன்னு சொன்னவர் உள்ள போய் ஒரு ஜாதகத்தை முழுமையா ஆய்வு பண்ணாம கூட சொல்லியிருக்கலாம். அது தவறுன்னு சொல்லிடலாம். நீங்க அவர் சொல்லிட்டாருன்னு முடிச்சதுக்கு பிறகு திருப்பி முடிக்கிறீங்களோ இல்லையோ, அந்த பொருத்தம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நீங்க என்ன சரியில்லைன்னு சொல்றீங்கன்னு சொல்லி இன்னொரு ஜோதிடத்தை கேட்காதீங்க. ஒருத்தட்ட கேட்டுட்டீங்களா, அதை வச்சு முடிக்கிறீங்களா, முடிச்சுக்கோங்க. உங்களோட கர்மா, உங்களோட தெய்வம், நீங்க செஞ்ச முன்வினை, இதெல்லாம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஒரு சிறந்த ஜோதிடர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதே இறைவனோட நிலைமை. அதுக்கு கடவுள் உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கணும். உங்களோட கர்மா கொண்டு போய் அந்த இடத்துல விடுது அப்படின்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான முதல் அடித்தளத்தை அந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருது. அது மீண்டும் மீண்டும் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்தது. சரி, இது எல்லாரும் நாங்க அந்த ஆலயத்துல போய் வழிபட முடியாது, அவ்வளோ அதாவது தொலைவில் இருக்குது, இல்லை போய் வருவதற்கான செலவுகளுக்கு எங்களுக்கு சரியான ஒரு இது இல்லை அப்படின்றவங்களாம், அதுக்காக அவங்களுக்கெல்லாம் தீர்வே இல்லைன்னா இருக்கு. நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஜாதகத்துல புணர்ப்பு தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்க வீட்டுக்கு அருகாமையில், நீங்க இருக்கும் இடத்துக்கு அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதியில நீங்க சனி பகவான் நட்சத்திரமோ சந்திர பகவான் நட்சத்திரமோ வரக்கூடிய காலங்கள்ல சனி பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் தீபம் போட்டு, யாரேனும் ஒருவங்களுக்கும் உங்களுக்கு வீட்டுல செய்யப்பட்ட தயிர் சாதம் இருந்ததுன்னா தானமா கொடுங்க. ஒருத்தருக்காவது கொடுங்க. வயிறு நிறைந்தால் வாழ்த்து தேவையில்லை, வயிறு எரிந்தால் பேச தேவையில்லை. யாராவது ஒருத்தருக்கு கொடுங்க. அந்த தாளித்த தயிர் சாதத்தை ஒருத்தருக்கு தானமா கொடுங்க.
அதுவும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம்லாம் என்னைக்கு வருது அந்த நட்சத்திரத்தின் மீது, அதாவது சனி பகவானின் நட்சத்திரத்துல பூசம் அனுசம் உத்திரட்டாதியில சந்திரன் போகக்கூடிய காலங்கள் எங்களுக்கும் அது எப்படின்னு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதே நேரத்துல பார்த்தா சந்திர பகவான் நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல சனி பகவான் இருக்கிறாரான்றத பாக்குறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னாக்கா, நீங்க அதுக்கான ஒரு தீர்வு என்ன சொல்றதுன்னா, திங்கட்கிழமை வாரம் ஒரு நாள் திங்கட்கிழமை காலை 7 to 8 வரக்கூடிய சனி ஹோரையில, இந்த ஹோரைங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் பகுதியில் சூரிய உதயமாகும் போது அதிலிருந்து எடுத்துக்கக்கூடிய 1 மணி நேரம். நான் பொதுவான 6 மணி நேரம் 6 மணின்றத வச்சு சூரிய உதயத்தை வச்சு சொல்றேன். அப்போ திங்கட்கிழமை நீங்க என்ன செய்யுங்க, சனி ஹோரையில திங்கட்கிழமை வரக்கூடிய சனி ஹோரையில் 7 to 8 அந்த ஹோரையில நவகிரகத்துல சனி பகவானுக்கும் சந்திரனுக்கும் ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. அந்த ஒரு தீபம் போட்டு வழிபடும் போது பாத்தீங்கன்னா அது பாதிப்பு தராது, நல்லது செஞ்சு கொடுத்துரும். இன்னும் மேற்கொண்டு நிறைய ஆலய வழிபாடுகள் இருக்குது, ஆலய வழிபாட்டுக்கான வழிமுறைகள் இருக்குது. நான் வரக்கூடிய பதிவுல என்னை நீங்க தொடர்பு கொண்டா நான் சொல்றேன், இல்லை மீண்டும் வரக்கூடிய பதிவுல நான் சொல்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய்.